வணக்கம். நீங்கள் பார்த்துருக்கிறது மாஸ்டர் எசன்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேட்டையன் படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து அதான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் லீடாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா டகுபதி, மஞ்சு வாரியர், துஷாரா விஜயன், ரித்திகா சிங் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஒரு பட்டாளமே இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. அனிருத்தோட மியூசிக்கில் ஜெய்பீமா டைரக்ஷன் பண்ண டிஜே ஞானவேல் தான் இந்த படத்தை வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. உடனே பிடிக்கணும். என்ன வேணாலும் ஆக்ஷன் எடுத்துக்கோங்க. It was a brutal murder, sir. இதுதான் கிரிமினலோட ஐடென்டிட்டின்னு எதையும் ஐசோலேட் பண்ணி சொல்ல முடியல சார். உங்களால லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ண முடியலன்னா எல்லாரும் ரிசைன் பண்ணிட்டு போங்கயா. ஒரு வாரத்துல என்கவுண்டர் பண்ணியா? தேவையில்லை சார். ஒரு வாரம் ரொம்ப அதிகம். 3 நாள் டிபார்ட்மெண்ட்டுக்கு நல்ல பேர் வரும். குரலை மாற்றிட்டாங்க, நல்லதாக போச்சு. நேரத்தோட மதிப்பு தெரிஞ்ச ஒருத்தர் தான் சாதிக்க முடியும். இல்லைன்னா முகமூடி போடணும் அவசியம், கொஞ்சம் மூளை தான். குற்றங்கள் தொட்டதாய் மாதிரி அதை உணர விடக்கூடாது சார். அவன் கிட்ட வக்கீல் படி இருக்கு. அவன் நெட்வொர்க்ல 2000 பேருக்கு மேல இருக்காங்க. இவ்வளவு பெரிய போலீஸ் ஃபோர்ஸ் வெப்பன்ஸ் பவர் எதுவும் ஒரு கிரிமினல் அட்டூர் பண்ணிட்டு இருக்காங்க சொன்னா அந்த போலீஸ் சரியா வேலை செய்யல அர்த்தம். சும்மா பேசிட்டு இந்த ப்ராப்ளம் இல்ல, அவனை தூக்குவாங்க. காட்டே அநீதியே நீதியான ராமன் நம்பி இன்னொரு அநீதியாக இல்லை. அநியாயம் நடக்கும்போது போலீஸ் அமைதியா இருக்கிறத விட அதிகாரத்தை கைது எடுக்கிறது தப்பில்லை ஜட்ஜ் சார். ஸ்டண்ட்லாம் செம்மையாக இருக்குது. எந்த போஸ்ட்ல தூக்கி அடிச்சாலும் நான் அதே போலீஸ்காரர் தான். என்கிட்ட இருந்தவனை யாராலையும் காப்பாற்ற முடியாது. எஸ், ட்ரெய்லர் முடிஞ்சிருச்சு. ஓகேவாக இருக்குது ட்ரெய்லர். ஒன்றும் வேறு லெவலில் இருக்குதுன்னு வந்து சொல்ல முடியல. ஏன்னா ரொம்ப சிம்பிளாக டீசெண்டான ஒரு கட்ஸோட எல்லாருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, அமிதாப் பச்சன்லேருந்து ஃபகத் ஃபாசில் எல்லாருக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த ட்ரெய்லரை கட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஆங்கிளில் பார்க்கும்போது ட்ரெய்லர் வந்து ஓகேவாக இருக்குது. இந்த ட்ரெய்லருக்கு முன்னாடி ப்ரிவியூ வீடியோன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோவை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப டவுட்டாக இருந்துச்சு. நம்ம உண்மையிலேயே வந்து வேட்டையன் படத்தோட ஏதாவது ப்ரிவியூ வீடியோ தான் பார்த்துட்டு இருக்கோமா, இல்லை வேறு ஏதாவது ஒரு ஷார்ட் ஃபிலிமோட ப்ரிவியூ வீடியோ தான் பார்த்துட்டு இருக்கோமா அப்படிங்கிற அளவுக்கு மேக்கிங்லாம் பார்க்குறதுக்கு வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் லெவலுக்கு தான் இருந்துச்சு. அது பார்த்துட்டு வந்து என்னென்னா அவ்வளோதான் பழகுது படம் அப்படிங்கிற மாதிரி வந்து நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா இவ்வளோ பெரிய ஸ்டார்ஸ் இருக்காங்க. லைவ் லொக்கேஷனில் கூப்பிட்டு போய் ஷூட் பண்ணுறதுங்கெல்லாம் நடக்காத காரியம். செட்டு போட்டு தான் எடுத்தாகணும். அது புரியுது, அந்த பிரச்சனை ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் என்னன்னு புரியுது. அதனால தான் வந்து அது பார்க்குறதுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு மேக்கிங்காக அவ்வளோ இதுவாக வந்து வந்துருந்துச்சு அந்த ப்ரிவியூ வீடியோ பார்க்குறதுக்கு. அதில் அதை பற்றி பேசுகிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை அந்த வீடியோவில். ஆனால் அது வந்து ட்ரெய்லர் இது எப்படி வந்திருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியே யோசிச்சுட்டு இருந்தேன். பட் அந்தளவுக்கு ட்ரெய்லரில் வந்து ஒரு இதுவும் கிடையாது. ஓரளவுக்கு வந்து டீம் வந்து மேட்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அந்த மேக்கிங்காக பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு டீசெண்டாக வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். அதேமாதிரியே மேக்ஸிமம் எல்லோரும் சொன்ன அந்த கம்ப்ளைண்ட், அமிதாப் பச்சனோட வாய்ஸ் பார்த்தீங்கன்னா அது எதுக்கு பிரகாஷ் ராஜோட சாரோட வாய்ஸ் கொடுத்து வச்சுருக்கீங்க, அது சரியா இல்லை, மாற்றிருங்கன்னா அது ஏஐயில் வந்து அவரே தமிழில் பேசுகிற மாதிரி ஏதோ மாற்றிருக்கிறதெல்லாம் சொன்னாங்க. அவர் பேசினாரா அதை ஏஐயா அதெல்லாம் தெரியல, ஆனால் அந்த மாதிரி தான் கேள்விப்பட்டிருந்தேன். ஸோ அது வந்து அவரே பேசுன மாதிரி இருந்தது. அதுவே வந்து நல்லாவே இருந்துச்சு. இந்த ட்ரெய்லரில் வந்து பார்க்குறதுக்கு அதுவே நல்லா இருந்துச்சு. கதை என்னவாக இருக்க முடியும்? மேக்ஸிமம் இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு ஒன்லைனர் இதுதான் அப்படிங்கிற மாதிரி ஈஸியாக கெஸ் பண்ணியிருக்கலாம். ஒரு இடத்துல ரவுடிசம் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு ரவுடி ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வரக்கூடிய நம்ம
போலீஸாக நம்ம சூப்பர் ஸ்டார் அங்கே வந்து அவர் எடுக்கக்கூடிய அந்த ஸ்டைலிஷான ஒரு ஆக்ஷன் அதுதான் வந்து அந்த படத்தோட கதையாக இருக்க முடியும். நடுவில்லாம் அந்த ட்ரெய்லரோட கட்டெலாம் பார்க்கும்போது இதுவும் ஜெய்பீம் மாதிரி வந்து ஒரு பயங்கரமான ஒரு த்ரில்லர் படம் மாதிரி வந்து ஒரு வருமோ அப்படிங்கிற மாதிரியும் இருந்துச்சு. அது எந்த மாதிரி ஃபுல்லாக எப்படி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது அது படம் பார்த்தா தான் வந்து தெரியும். ஃபகத் ஃபாசிலோட கண்டிப்பாக இது ரொம்ப நல்லா இருப்பது அது இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதே வந்து தெரியுது. ஆஸ் யூஷுவல் அனிருத் சொல்லவே வேணாம், எப்பயும் வந்து இல்லாத அளவுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மியூசிக் வந்து இதில் கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். எப்பயும் கிட்டாரை தூக்கிட்டு வாடா ஹே சூப்பர் ஸ்டாரிடம் கத்திட்டு போயிடலான்ட்டு பண்ணிடுவார். அப்படிலாம் இல்லாமல் ஒரு இந்த ட்ரெய்லர் கட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கிளாசிக்கான ஒரு மியூசிக் வந்து இதில் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அன்எக்செப்டட்லி ஸ்டண்ட் கொரியோகிராஃபி ரொம்ப சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா கூலியில் தான் இது எல்லாத்துக்குமே பயங்கர வெயிட்டிங். ஏன்னா அவங்க எப்படி கொரியோகிராஃப் பண்ணுவாங்க, அவங்களோட இது எப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆல்ரெடி. ஆனால் டிஜே ஞானவேல் இந்த டீமோட ஒர்க் எப்படி இருக்குன்னு தெரியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க எடுத்த படங்கள்லாம் பெரிய ஆக்ஷன்லாம் கிடையாது. அது வந்து வேறு மாதிரி ஆக்ஷன். சூப்பர் ஸ்டார் வச்சு பண்ணும்போது அது வேறு மாதிரி ஆக்ஷன். ஸோ அது ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் அதில் அடித்து பறக்க விடுற மாதிரிலாம் வந்துச்சு. அதெல்லாம் பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ பெரிய லெவலில் ஒரு சில விஷயங்கள் இம்ப்ரெசிவாக இல்லைனாலும் ஓகேப்பா அப்படி பார்ப்போம். ஏன்னா டேரக்டர் அந்த மாதிரி டேரக்டர் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ட்ரெய்லர் ஓகே தான், வெயிட் பண்ணுவோம், படம் வரட்டும் அப்படிங்கிற கேட்டகரி தான் உண்மையிலே இந்த வேட்டையன். ஷுவர் ஷாட் வந்து சொல்ல முடியல. ஸோ வெயிட் பண்ணுவோம், படம் வரட்டும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.